இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றனர். நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தனது கட்சியை பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் தாவேகவையும் வீழ்த்துவதற்கு ஒரு தலைவன் வேலை செய்ய வேண்டுமா, அல்லது யார் கட்சியை விட்டு வெளியேறினாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை என்று கட்சியை நடத்த வேண்டுமா? நேற்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை மேயருமான திரு பெஞ்சமின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று இணைந்ததை நாம் செய்திகளிலே பார்த்திருப்போம். இது ஒரு நல்ல உதாரணம்னு நான் நினைக்கிறேன். பெஞ்சமின் எம்எல்ஏ கூட கிடையாது, மதுரையில் தோத்துட்டாரு. அவரை மாவட்ட செயலர் பதவியை பறிச்சிட்டாரு. அவரு பெஞ்சமினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா எம்எல்ஏ கூட இல்லை, அந்த 25 பேராவது அந்த பக்கத்து போய் தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க பதவியை பறிச்சிங்க, நான் என்னையா பண்ணேன், என்னை எதுக்கு நீக்கிறீங்கன்னு உடனடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்தார். அண்ணே பதவியை கொடுங்கன்றாரு. கொடுக்க முடியாது உனக்கு பதவி என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ஒரே காரணம், பெஞ்சமின் வேலுமணியின் ஆதரவாளர். நீ போயிட்டாரு, என்ன பண்ண போறீங்க? அவர் ஒரு பலம் வாய்ந்த சமூகத்தின் பிரதிநிதி. பெஞ்சமின் தலித் சமூகத்தின் பிரதிநிதி, பலம். இப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை விரட்டி விட்டுருக்கீங்களே, என்ன நினைப்பாங்க? திமுக அரவணைக்கிறது அவர்களை. முன்னாள் அமைச்சருங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்காரு பெஞ்சமின், செலவு பண்ணுவாரு. அவர் எதுக்கு விரட்டி விட்டீங்க? உண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது லால்குடி எம்எல்ஏ திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது. ஏன் எடுக்கணும்ன்றத சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு தமிழகத்திலே அவர் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அனுதினமும் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கான நிர்வாகிகள் நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் ஆசை உள்ள பல பேர், முக்கிய பிரமுகர்கள் லீமா ரோஸ் அவர்களை சந்தித்து விட்டு எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க, அந்த போஸ்டிங் கொடுங்க என்று போஸ்டிங் நியமனங்களை வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக ஜீவா என்பவரை திருமதி லீமா ரோஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, பெஞ்சமின் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? ஒரு கட்சி ஆரோக்கியமா இருக்கணும்னு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அரவணைக்கணுங்க. 80களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜே அணி ஜானகி அணி என்று பிரிந்த போது செல்வி ஜெயலலிதாவை ஜானகி அணியில் இருந்தவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. காலஞ்சென்ற காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பேசியதை பொதுவெளியில் சொல்லவே முடியாது. மேடையில பேசினாரு, தனியா பேசல. இன்னைக்கு அதிமுக மகளிர் அணியில் இருக்காங்களே வளர்மதி, காது கூசம் விட்டுருங்க. அவ்வளவு பேரையும் மந்திரி ஆக்குனாரா இல்லையா? சபை உங்க காளிமுத்து 2001 சபாநாயகர் ஆக்குனாங்களா இல்லையா? ஜெயலலிதா விட நீங்க பெரியாளா சார்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப 25 பேரோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டீங்க. இங்கே உங்க ஊர் உதாரணத்தையே சொல்றேன். அண்ணன் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டீங்க. ரிசல்ட் வந்த 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி ஆபீஸ்க்கு போல. கரெக்டுங்களா? இப்போ அவருக்கு பதிலாக புதுசா ஒரு மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? கமலக்கண்ணன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீறி கமலக்கண்ணன் நீங்க அரசியல் செஞ்சிட முடியுமா? அதிமுக வளர்த்துற முடியுமா? சொல்லுங்க. நீங்க தான் உள்ளூர் நண்பர்கள், சொல்லுங்க, முடியுமா? அப்ப கட்சி என்ன ஆகுங்க? அப்போ கட்சி கரூர் மாவட்டத்துல நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கட்சி பதவியை திருப்பி கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே? இப்ப திருப்பி லீமா ரோஸ்க்கு வரேன். இது எனக்கே தெரிந்தது, சர்வ வல்லமை படைத்த பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் இருக்காது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? எடுப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க. எடுக்க மாட்டார். ஏன்னு காரணத்தை நான் சொல்றேன்.
மார்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். 300 கோடி என்ன ஆதாரம்னு கேட்பீங்க. 275 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக, வங்கி மூலமாக அதிமுக கணக்குக்கு சென்றிருக்கிறது. மறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை. 25 கோடி ரொக்கம், 275 கோடி மார்டினோட அந்த கேமிங் ஃபியூச்சர் கேமிங் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வங்கி மூலமாக 275 கோடி தேர்தல் பத்திரங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறது. அது வெறும் லால்குடியில சீட்டுக்காக கொடுத்த 275 கோடி அல்ல, ஆட்சிக்கு வந்தவொடனே லாட்டரியை திறந்து விடுறேன்னு சொல்லி வாங்கியது. தொட சொல்லுங்க லீமா ரோஸ. கட்சியை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நண்பரே, என்னை அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஒரு 2-3 வேட்பாளர்கள் சென்னையில வீட்டில் வந்து பார்த்தாங்க. அண்ணே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. 18 கோடி செலவு பண்ணேன், அதுல 12 கோடி என் காசு, 6 கோடி வட்டிக்கு வாங்கினேன். சீட்டு கொடுக்கும்போது போய் அவரை பொதுச் செயலாளரை பார்த்தேன், எவ்வளோப்பா செலவு பண்ணுவேன்னு கேட்டாரு. நான் 10 செலவு பண்ணுவேன், 10 முதல்ல போய் கொடுத்தாதான் சீட்டுனாரு. தேர்தல் சமயத்தில் இந்த 10 ரூபா வரும்னாரு, தேர்தல் சமயத்தில் வரல. நான் போய் தேர்தல் சமயத்தில் இது கொடுங்கன்னு கேட்டேன், நீ மந்திரினாரு. எப்படி மந்திரியா போறமே சம்பாரிச்சுக்கலான்ட்டு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணேன். மாசம் 25 லட்சம் ரூபாய் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வழியை சொல்லுங்கண்ணே, தாவேக்கு போனா சம்பாதிக்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த நண்பர். அந்த 3 பேர் இந்த பஞ்சாயத்துக்கு தான் வந்தாங்க. அண்ணே நான் தாவேக்கு போறதா திமுக போறதா ஐடியா கொடுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னேன். இது போல ஒவ்வொருவரும் கடனாளியாக இருப்பார்களா மாட்டார்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஒரே அதிமுக காசு கொடுத்துச்சு வாக்காளர்கள், கரெக்டுங்களா? காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி தாவேக தான். வென்றவர்கள் தோற்றவர்கள் அத்தனை பேரும் திமுக எவ்வளவு கொடுத்தாங்களோ அது சரிசமா கொடுத்தாங்க, இல்லைங்களா? இங்க கரூர்ல இருக்கக்கூடிய 6 தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர்கள் பணம் கொடுத்தார்கள், இல்லைங்களா? எங்க இருந்து கொடுத்துருப்பாங்க பணம்? இப்ப இன்னைக்கு யாரும் ஜெயிக்கல, கரெக்டுங்களா? எம்ஆர்வியை தவிர மற்றவர்கள் வெல்லவில்லை. அவங்க கதி என்னங்க? இந்த கட்சி நல்லா இருக்கு, நாளைக்கு நம்ம நல்லா இருப்போன்ற நம்பிக்கை தான் உங்க கூட இருப்பான். அந்த பெஞ்சமினோட பதவியை பறிச்சிங்களே, அவரு எம்எல்ஏ இல்லை, அவர் வந்து கெஞ்சுறாரு. அவருக்கு இந்த கட்சி பதவி கொடுத்தா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அந்த சென்னை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறார், என்ன பிரச்சனை? திரு எடப்பாடி பழனிசாமி, அவரது மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுன், இவர்கள் மட்டும் இருந்தால், மாப்பிள்ள சதீஷ், இவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியை நடத்தி விடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். நான் திருச்சியிலே நேற்றைக்கு முன்தினம் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதையும், சபரீசனை சந்தித்ததையும், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியதையும், 46 எம்எல்ஏங்க கிட்டையும் நம்ம ஆட்சி என்று சொன்னதையும் நான் சொன்னேன். இவர் இப்போது திமுகவோடு கூட்டணியில் இல்லை, எப்போதுமே திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். பிரஸ் மீட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் எம்ஆர்வி மேல. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்வி மீது சொத்து குவிப்பு வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே.சி. வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 2 லஞ்ச ஊழல் வழக்கு, தங்கமணி மீது வழக்கு. இது போல அதிமுகவில் 1 டசன் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு 1வது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்க. எப்படி இல்லாம போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த அந்த ரிசார்ட்ல இருந்தாங்களே, எந்த ரிசார்ட் இது?
கூவாத்தூர் ரிசார்ட்ல எம்எல்ஏக்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போறேன் என்று மிரட்டிய எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள் தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோடு ரகசிய உறவில் இருந்ததனால் தான் உங்களுக்கு திமுக நாங்க ஆதரவு அளிக்கிறோம், நீங்க முதலமைச்சரா இருங்கன்னு சொல்றது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விடமாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொத்து கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் திமுகவா தாவேகவா. இது இருக்கட்டும், நான் இல்லைங்க எல்லார்கிட்டையும் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க இளைஞர் அணி புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்னைக்கு ஜெயிக்கிற நிலைமையில இருக்கா சார்? நீங்க அதிமுக உறுப்பினர்னு வச்சுங்க, உங்களால கவுன்சிலர் ஆக முடியுமா கரூர்ல ஒரு இடத்துல? அப்ப நீங்க எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும்? இந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி மீது எழுப்புகிறார்கள். இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீது கேள்வியாக எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி தான் அவர் கேட்டார், நீங்க என்னங்க விசுவாசமா